உலகிலேயே 4வது மிகப்பெரிய விமானப்படையான இந்திய விமானப்படையுடைய தொடக்கம், அதனுடைய முதலாவது பிளைட் எது, அந்த பிளைட் எப்படிப்பட்டது, எங்கிருந்து அது டேக் ஆஃப் ஆச்சு, இந்தியன் ஏர்போர்ஸ் பங்கு பெற்ற முதலாவது ஒரு யுத்தம் எது, அதை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்தியா பிரிட்டிஷர்ஸ் கீழ இருந்தப்ப பிரிட்டனுடைய ராயல் ஏர்போர்ஸ் தான் இங்க வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்தியாக்குன்னு தனியா ஒரு இந்தியன் ஏர்போர்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 1932ல ஒரு வரையறை உருவாக்குறாங்க. அதபடி 6 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பைலட்டுக்கு உண்டானது எல்லா ட்ரைனிங் எங்கேயும் சரி, கிரான்வெல் அப்படிங்கிற இங்கிலாந்துலயும் போய் நிறைய ட்ரைனிங் கொடுத்து மொத்தமா இந்த 6 ட்ரெயின்ட் ஆபீசர், அதுக்கப்புறம் 9 சிப்பாய்களை சேர்ந்து முதலாவது இந்தியன் ஏர்போர்ஸ் உருவாகுது. இதுக்கு ஒரு ஃபிளைட் வேணும்ல. எந்த பிளேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட்லேண்ட் வேபிட்டி பை பிளேன் அப்படிங்கிற ஒரு 4 பிளேன் வந்து இந்தியன் ஏர்போர்ஸ்ல சேருது. இது வந்து முன்னாடி RAF யூஸ் பண்ணிட்டு இருந்ததுதான். இந்த பிளேன் பாத்தீங்கன்னா ஒரு லைசன் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது தரையில உள்ள படைகளுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி, ஒரு கோஆர்டினேஷன் மாதிரி, ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கோ ஒரு கம்யூனிகேஷனுக்கோ 2 பேர் உட்கார மாதிரி இருந்ததுனால பின்னாடி இருக்கிறவர் ஒரு மெஷின் கன்னரா கூட ஆக்ட் பண்ணலாம். இதனுடைய முதலாவது பிளைட் ஏப்ரல் 1 1933ல திரிக் ரோட் அப்படிங்கிற இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகுது. திரிக் ரோட் எங்க இருக்குன்னா இன்னைக்குள்ள கராச்சி பாகிஸ்தான்ல இருக்கு. 1936ல ஃபர்ஸ்ட் யுத்தத்துல இந்த இந்தியன் ஏர்போர்ஸ் பங்கு பெறுது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அப்படி அந்த பார்டர்ல ஒரு இடத்துல பிட்டானி ட்ரைப்ஸ் அப்படிங்கிறவங்க ஆர்மி கூட ஒரு போர் புரியுறாங்க. அதுக்கு ஹெல்ப்பா இந்தியன் ஏர்போர்ஸ்ல உள்ள இந்த வெஸ்ட்லேண்ட் வேபிட்டி விமானங்கள் பங்கு பெறுது. இதுதான் வந்து அந்த இந்தியன் ஆர்மி நியூக்ளியஸ் ஏ ஃபிளைட் உடைய ஒரு ஷார்ட்டான ஹிஸ்டரி.